வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் பேர்ன் ஓஸ்ட்ரமுண்டிங்கன் என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். நான் என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது, இழுத்து போர்த்து கொண்டு ஜக்கெட் போட்டு கொண்டு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களோ? வெயில் நல்லா அடிக்குது, ஆனால் குளிர் அதை விட மோசமாக அடிக்குது. வெளிச்சம் கூட கட்டும் பவர்ஃபுல்லாக இருக்குது, சூரியன் வேறு. அப்படி தான் இருக்கிற இங்கே. இப்போ நாங்கள் தோட்டம் ஒன்றுக்குள்ளே தான் நிற்கிறேன். நான் வளமையான மாதிரியே அன்றைக்கு வீடியோ போட்டேன் நான், ஸ்னோவில் இந்த தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி போயிட்டுது, கூட மொத்தமாக நிறைய அடிக்கடி ஸ்னோ கொட்டுறடங்கள் தான் இருக்குது. ரோட்டில் எல்லாம் சைட்டில் இருக்கிற ஸ்னோலாம் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே கார்டனுக்குள்ளே வந்து ஸ்னோ எல்லாம் கரைஞ்சி போயிட்டுது. ஆனால் ஸ்னோட தாக்கங்கள் எவ்வளவுல இருக்குது, எந்தெந்த பயிர்கள் இந்த ஸ்னோவிலையும் தழைச்சி நிற்குது, எந்தெந்த பயிர்களுக்கு ஏலாமல் போயிருக்குதுன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா கோவா வகை ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வாடின மாதிரி இருக்குது பாருங்கோ. வாடி இருக்குது, நிறைய அறுவடை செய்துட்டாங்க. 1-2 இருக்கிறத அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கோ, இது வந்து ரோஸ்மெரின். இந்த இலையெல்லாம் ரோஸ்மெரின். நல்லா அழகாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்னோ கொட்டி அந்த மரங்கள் எல்லாம் அங்காலஞ்சால போயிட்டுது. இந்த இதில் இப்பயும் ஸ்னோ காயாமல் அப்படியே இருக்குது, ஐஸ் அப்படியே தூர்த்தூரா அழகா பார்க்கவே வடிவாக இருக்குது. கையில் எடுத்த உடனே ஒரு வித்தியாசமாக ஒரு கலராக இருக்குது. இந்த தண்ணியில் பவுல் இது வார மாதிரி நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே. இந்த ரோஸ்மெரினை பற்றி சொல்ல வேண்டும். இந்த ரோஸ்மெரின் வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல சிறந்த ஒரு மருந்து. இங்கே நிறைய வெள்ளையர்கள் இந்த ரோஸ்மெரின் போட்டு தாங்கள் வைக்கிற ஒயிலுக்குள்ளே, அவங்க தலைக்கு பாவிக்கிற ஒயிலுக்குள்ளே இந்த ரோஸ்மெரினை போட்டு நிறைய ப்ரொடக்டுகள் செய்து தலைக்கு வைக்கிறாங்க. அதே நேரம் நல்ல நீளமான முடி, நல்ல ஷைனிங்கான முடி வாரத்துக்கு இது நல்ல உதவி செய்யுதான். இதை பவுடராக மாற்றியும் தலைக்கு ஒரு பேக் மாதிரி போட்டு பாவிக்கிறாங்க இந்த ரோஸ்மெரின்னு. பாருங்க மக்களே, ஒரு நாள் ஸ்னோ கொட்டினத்துல கோர தாண்டவத்தை இதை மூடி வச்சிருக்கிறாங்க. மூடி வச்சும் கூட இதுக்குள்ள சலாட் வகை ஒரு இனம், ஹொஃப் சலாட்ன்ற ஒரு இனம் உண்டு. அந்த இனம் அப்படியே கசங்கி போயிருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு முள்ளங்கி வகை, ஒரு சிவப்பு கலரில் முள்ளங்கி வகை உண்டு இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் நீங்கள் இதுலேயும் அறுவடை செய்து பிடுங்கி போட்டிருக்கிறாங்க. உள்ளேயும் கொஞ்சமாக சிவப்பாக இருக்குது, ஆனால் இது முள்ளங்கி தான் பிடுங்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து இந்த கார்டன் ஃபுல்லாக ஒருத்தருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இனி இதை அறுவடை செய்கிற காலமும் முடிஞ்சுது. இதெல்லாம் இனி அழுகி, இனி ஸ்னோ கொட்ட இந்த குளிரெல்லாம் தாங்க முடியாமல் இதெல்லாம் அழுகி வந்ததுக்கு பிறகு நிலத்தை பதப்படுத்தி எடுப்பாங்க. சிலர் வந்து ஸ்னோ கொட்ட முதலே தங்களோட நிலத்தை வந்து பதப்படுத்தி எடுப்பாங்க. நேரம் பற்றாக்குறையானவர்கள் அப்படி செய்வாங்க. அதே மாதிரி இந்த இடங்களை பார்த்தீங்களன்னு சொன்னால் எங்களுடைய இந்த பூசணிக்காய்கள் இங்கே ஏற்கனவே அழுகி இருக்குது நிறைய. அதே மாதிரி இதையும் அப்படி அழுகவே விட்டிருக்கிறாங்க. நாங்கள் வாசல்களில் பூச்சிகளுக்காக கோலம் போடுற மாதிரி இவங்களும் இந்த புழுக்களுக்காக, இந்த மண்புழுக்களுக்காக அந்த சாப்பாடுகளை விட்டு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அதைத்தான் சொல்லுவாங்க, என்னென்னு சொன்னால் மரக்கறிகளை சில வகைகளை தாங்கள் விட்டுட்டு போகிறதாகவும், குளிர்காலத்தில் சில பறவைகள் சில மிருகங்களுக்காக நாங்கள் இதை விட்டுட்டு போகிறதாகவும், தங்களுக்கு அது வந்து பார்க்குற டைமில் அந்த புழுக்களை சாப்பிட்டு இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது. இந்த குடும்பப்படுது இல்லை,
பரவாயில்லை, நல்ல விளைச்சல், பரவாயில்லை, நல்லா இருக்குது இந்த விளைச்சல். தோட்டக்காரன் வந்து அடி தரப்புறான், வருதில்லை, ஐயோ இஞ்சி போயிட்டுது. ஆனால் நல்ல விளைச்சல். இதையும் அந்த புழு குத்திட்டுது, புழு சாப்பிட்டுட்டுது. உண்மையாக காலங்கள் கடந்த பிறகு நாங்கள் மண்களையும் கரைச்சல் படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது புழுக்களுக்கு உரிய காலம் என்று நினைக்கிறேன்னா, அதால் புழுக்கள் சாப்பிட்டுட்டு இலைகளையும் புழுக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல வந்து இதுவும் ஒரு கிழங்கு வகைதான். இதையும் பாருங்க, நல்லா புழு சாப்பிட்டுட்டு, இதில் இருக்கிற எல்லாமே பாருங்க, நல்லா புழுக்கள் சாப்பிட்டுட்டு இந்த கிழங்கையும். இதுவும் ஒரு முள்ளங்கி வகைதான். அப்படியே தக்காளி மரத்தை பாருங்கோ, தக்காளி மரத்தில் தக்காளி செடி, தக்காளி செடியில் வந்து தக்காளியை பாருங்க, இப்படி எவ்வளோ அழகா செழிப்பா. நாங்கள் ஐயோ என்று சொல்லி பார்த்ததெல்லாம் இப்போ ஐயையோ என்ற அளவுக்கு போயிட்டுது. தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி போயிட்டுது. இனி இதெல்லாம் அவங்கள் கொட்டை எறியத்தான் போகிறாங்க. நிறைய காய்ச்சிருக்குது, வடிவம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க மக்களே, எனக்கு பின்னாடி இந்த தோட்டத்தில் ஃபுல்லாகவே கிவி பழம் காய்ச்சிருக்குது. நல்ல நிறைய காய்ச்சிருக்குது. நான் இப்படி காணவே இல்லை இந்த இவ்வளோ நாளும் தோட்டத்துக்கு வந்ததுக்கு. நிறைய காய்ச்சிருக்குது. அதில் ஒன்று ஆஞ்செடுத்து நான், ஆனால் சரியான காய் மாதிரி தெரியுது, கல் மாதிரி இருக்குது. எப்படி என்று தெரியல, பார்ப்போம். சாப்பிட்டு புளிக்குது, காய் தான் இது. நான் நினைச்சேன் குளிருக்காக இறுகி போயிருக்குதுண்டு, இல்லை இது காய் தான். ஆனால் அவ்வளோ ஒன்று புளிப்பு இல்லை, பரவாயில்லை, நல்லா இருக்குது. தோல் சீவினா சாப்பிடலாம் மிளகா. இந்த தோட்டத்தில் பார்க்குற பகுதியெல்லாம் கிவி பழம் தான் காய்ச்சி தொங்கி கொண்டிருக்குது. அதுதான் இப்போதைக்கு நம்ம காஞ்சி எடுக்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இந்த தோட்டமோ, எவ்வளோ நாள் இந்த தோட்டமோன்னு சொல்லி போட்டேன்னா, இனி இவ்வளவு நாள் தான் இந்த தோட்டம். இனி அடுத்த தடவை இனி 3ஆம் மாதத்துக்கு பிறகுதான் இனி தோட்டத்தில் எதையாவது பச்சை பசைலண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லா அழிஞ்சு சேதமாயிட்டுது பாருங்க. ஆனால் இந்த தோட்டம் பரவாயில்லை, கொஞ்சமாவது அந்த கோவா வகையில் கொஞ்சமாவது தழைச்சி நிற்குது. மற்ற எந்த விதமான எங்களுடைய ஏசியாக்குரிய நல்ல உலர் வலயங்களுக்குரிய பயிர்கள் எதுவுமே இங்கே நல்லா வர இல்லை. அதில் இலை கூட இல்லையெல்லாம் அழுகி சமாதியாக போயிட்டுது. மற்றதுகள் தான் இருக்குது. ஆனால் பூச்சி, நிறைய பூச்சிகள் தொற்று வந்துட்டுது. ஏனென்றால் அதில் காலங்கள் முடிஞ்சுது. அதால் அந்த பூச்சிகள் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. பாருங்கள் மக்களே, அடுத்த வருடத்துக்கான வெயில் காலத்துக்கான உணவு தயாராகிட்டுது. இதை இனி எடுத்து அடுத்த தடவை இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நாட்டுறதுக்குரிய மாதிரி இதை செய்து வச்சிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு விண்டகாட் செய்யப்பட்ட இதுக்குள்ளே இருக்கிறதால பாருங்க, இதில் இலையெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. வெளியில் இருக்கிற இலை எவ்வளோதான் குளிராக இருந்தாலும், எவ்வளோ நல்ல வெயில் அடித்தா அந்த வாடி போயிட்டுது, அதை காலம் முடிஞ்சு போயிட்டுது. இது ஒன்று நல்லா பராமரிக்கப்படுற ஒரு தோட்டம். இது பார்த்தீங்களன்னு சொன்னால் அங்கே வந்து வெங்காயம் பயிர் செய்யப்பட்டிருக்குது. எல்லாம் வந்து குளிருக்குள்ள குளிரை தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்கள் எதுவோ அதுதான் போட்டிருக்குது. வெங்காயம், சலாட் வகை, அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம். இங்கே இதுவும் வந்து ஒரு சலாட் வகை தான்.
அதே மாதிரி இந்த இடத்துல இன்னும் ஒன்றும் போடப்பட இல்லை. இந்த இடத்துல வந்து கீழே ஏதோ போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் முன்னாடி நாங்கள் தோட்டங்களுக்கு போகிற நேரம் சொன்னவங்க இப்படி புல்லுகளை தூவி வச்ச உடனே இதர ஹீட்லேயே உள்ளே இருக்கிற பயிர்கள பருப்புகளாக இருக்கட்டும் இல்லையோ கிழங்குகளாக இருக்கட்டும் சீரான நிலையிலே இருக்குமாம். வெயில் வந்தவுடன் வெடிச்சு வருமாம்ண்டு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஏதோ போட்டு சலாட் வகை கிழங்கு வகை எதையோ ஒன்றை போட்டு மண்ணை பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட பழங்கள் வீட்டில் பாவிக்கிற சமையலறை கழிவுகள் இந்த தோட்டத்திலேருந்து பிடுங்கப்பட்ட இலைகளை எல்லாம் இந்த இதில் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்த வருடம் வாரத்துக்கு இடையில் அடுத்த வெயில் காலம் வாரத்துக்கு இடையில் அவ்வளோ அழுகி அவ்வளவுமே அவங்களுக்கு எருவாக இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு கீழே வந்தவங்க சலாட் வகை ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க, போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறத விட இதுக்குள்ளே இப்படி இருக்கிறது இன்னும் செழிப்பாக பார்க்க அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேபி ஆப்பிள் மாதிரி ஒரு குட்டி குட்டி இனம் ஆப்பிள், இது பெருசாக காய்க்காது, இந்த அளவு இப்படியாகத்தான் இருக்கும். காய்ச்சிருக்குது, நிறைய பூச்சி புழுக்களும் குத்தி இருக்குது, நல்ல ஆப்பிளும் இருக்குது, சாப்பிட்டு பார்க்க நல்ல இனிப்பாயும் இருக்குது. இதர காலமும் முடிஞ்சுது, இனி அடுத்த வருஷம்தான் இவங்களை பார்க்கலாம். இப்படியா இருக்குது. அழகா ஆப்பிள் பழம் என்றால் அழகுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்மாறாக எல்லாம் கருப்பெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரியாக போயிட்டுது ஆப்பிள். இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். தோட்ட வீடியோ இனியும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பாப்போம் இனி எந்த தோட்டம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து நல்லா இருந்தாலும் நான் போடுவேன். நான் விரும்பி பார்க்குறேன் நீங்கள் தோட்ட வீடியோ, அதனால தான் இந்த தோட்டம் இப்போ இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அடுத்த வருடம் நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய தோட்டத்திலேயே எல்லா வீடியோவும் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய தோட்டங்களுக்கு போய் நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் நானும் செய்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கிறேன். நான் தோட்டம் எனக்கு கிடைக்க வேணுமென்று நினைச்சு கொண்டு கடவுளை வேண்டிக் கொண்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். நான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் நீங்கள் பார்க்குறதால நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அது நல்ல சந்தோஷமாக இருக்குது. எனக்கு காசு வருது, ஏர்ன் பண்ணுறோம் என்றதை தாண்டி இதில் இவ்வளோ செய்யலாம்ன்றது இருக்குது. நீங்களும் செய்ய வேணும், டக்கண்டு வர வேணும், டக்கண்டு முன்னேற வேணும், எங்களுக்கு எல்லாம் டக்கண்டு கிடைக்க வேணும் என்று ஆசைப்படாமல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்காகையாவது ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்களா அவங்களோட காலத்துலையாவது அது உங்களுக்கு உதவும். இதுக்கு காசு பணம் எதுக்கும் தேவையில்லை, எல்லாமே இலவசமாக தான் நாங்கள் ஓப்பன் பண்ணக்கூடியது எல்லாமே. ஆனால் எங்கள்கிட்ட திறமை இருந்தால் எங்களை பிடிச்சிருந்தா நிறைய பேர் எங்களை பார்ப்பாங்க.
அப்படி நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் என்னுடைய வீடியோவை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா. பாய்.